கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஜெபிப்போம். அன்புங்கிருமே இறக்கும் நிறைந்தங்கள் அருமை பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போது இந்த வார்த்தையின் மூலமாக நீதாமே எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்கு பேசுவார்னு சொன்னீங்களே. உடைய வார்த்தையின்படியாக நீதாமே பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவன் தாமே பரலோகத்திலிருந்து மன்னாவாக பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். ஈசனாகி அடியனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நீ தாழ்த்தி உடைய சமத்திலே தருகிறேன். சகல துதிகனமை மேலாமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு குறைந்த பரமபிதாவே, ஆமென். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர். இயேசு இந்த உலகத்திலே வரும்போதே அவர் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். உலகத்திலே ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பாவம் வந்தபோது தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி மனுக்குலத்தினுடைய பாவத்திலிருந்து எப்படியாவது மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதன்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். அவர் வந்ததனுடைய நோக்கம் ஒரு பாவியும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. எல்லா பாவிகளும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நாம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் நம்மேல் அன்பு வைத்து இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். நம்ம நம்முடைய பாவங்களுக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக விதமான பலிகள் செலுத்தப்பட்டது. ஒரு பலியும் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறதாக இல்லை. எல்லாம் செலுத்தப்படும் போது ஒரு பாவ உணர்வு வருகிறது, அதோடு நின்று போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஒரே முறை ஒரே பலியாக இயேசு இந்த உலகத்தில் கல்வாரியில் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். மனுக்குலம் மீள்படும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நம் பாவத்துக்கு செத்து போகணும், பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம பாவத்துக்கு நாம் ஒரு முறை அடிமையாக இருந்தோம், இனி நாம் பாவத்துக்கு அடிமை இல்லை, இயேசுவுக்கு உகந்தவங்களாக ஜீவிக்கணும். அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நாம் பாவத்துக்கு செத்துறணும். அதாவது நம்முடைய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம செத்து போகணும். செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். நம்ம பரிசுத்தவான்களாக ஜீவிப்பதற்கு, நம் பாவிகளாக ஜீவிப்பதற்கு அல்ல, பரிசுத்தவான்களாக ஜீவிப்பதற்கு இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏறக்குறைய எல்லாமே ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். எனவே ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிவர்த்தி ஆவதற்கு இயேசுடைய ரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. எனவே இயேசு ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. முதல்ல நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியாது. பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இனி மனிதன் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே ஜீவிக்கணும். பாவம் அவனை மேற்கொள்ளக்கூடாது. சாத்தானுடைய கிரியல் அவனுக்குள்ளே வரக்கூடாது. சாத்தானுடைய வஞ்சகங்களுக்கு அவன் அடிமையாகி போகக்கூடாது. பாவத்துக்கு எப்போதுமே அடிமையாகக்கூடாது. சாத்தான் செல்லுகிற பொய்களை அவன் அறிந்து அது இயேசுதான் உண்மையானவர் என்பதை அறிந்து, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை அறிக்கையிட்டு அதன் மூலமாக வருகிற பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு வருவதற்கு முன்னதாகவே அநேக வருடங்களுக்கு முன்பு இயேசு மரித்து நம்முடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்கிற பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தார். அவர் பரிசுத்தர், பாவமற்றவர், அவர் குற்றமற்றவர்.
அவரை யாருமே என்ன குற்றமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே வந்தபோது அவர் பரிசுத்தராகவே வந்தார், பரிசுத்தராகவே ஜீவித்தார். அவர் பலவிதமான பாடுகளை அனுபவித்தார், இந்த உலகத்திலே பலவிதமான பாடுகளை அனுபவித்தார். அதன் மூலமாகத்தான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தேவனுடைய முழு சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய வலது வருஷத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் இந்த உலகத்தில் இருப்பது இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு அதனால் மீட்படைந்து இன்னும் பரிசுத்தமடைந்து இன்னும் இந்த தேவனுக்கென்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நாம் வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் வந்தபோது இயேசு பரலோகத்தில் இருந்தார், அங்கு பாவமே கிடையாது. சாத்தானுடைய கிரியல் ஒன்றுமே அங்கே கிடையாது, பரிசுத்தமான இடம். அவர் பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்திருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் இந்த உலகத்தில் பாவ மனிதர்களுக்காக மனுக்குலம் மாண்டு போகக்கூடாது, மனுக்குலம் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் அவர் இந்த உலகத்தில் பல விதங்களில் பாடுகளை அனுபவித்தார். அதனுடைய கொடுமையான பாடு சிலுவையாக இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே அவரை அநேகர் புறக்கணித்தாங்க, அநேகர் அவதூறு பேசினாங்க, அநேகர் அவருக்கு விரோதமாக எழும்புனாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் முதல்ல அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அசட்டை பண்ணப்பட்டவராகவும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்ட யாருமே அவரை மதிக்கலை. ரொம்ப கீழ்த்தரமாக அவரை நடத்தினாங்க, அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அப்படி அவர் ரொம்பவும் வேதனையான அனுபவத்துள்ள கடந்த மனவேதனையான நேரமாக அந்த சிலுவை நேரம். அதுக்கு முன்னதாகவே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போதே மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டோன்னு ஜெபித்தார். பிதா அதுக்கு அனுமதிக்கல. பிதா அவரை நொறுக்க சித்தமானார். நொறுக்கி மனுக்குலத்தினுடைய பாவம் எப்படியாவது நாம் ரசிக்கப்படணும், அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை திரும்ப நினைவு கூர்ந்து இயேசு தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். என்னுடைய சித்தமல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுனார். அப்போ முதல்ல அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். ஒரு மதிப்பு இல்லாத இடம். தேவாதி தேவன், அவர் இந்த உலகத்தெல்லாம் படைத்தவர், மனுக்குலத்தை படைத்தவர். அதே மனிதன் அவரை அசட்டை பண்ணுகிறார். ரெண்டாவது, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. எல்லாரும் அவரை தள்ளி விட்டாங்க, அவர் சீசரெல்லாம் ஓடி போனாங்கன்னு சொல்லுது. அவரை அற்புதம் செய்த போது அவரிடத்துலேருந்து நன்மைகளை பெற்ற போது அநேகர் அவரிடத்துல கூடி வந்தாங்க. இப்போ எல்லாருமே ஓடி போனாங்க. யாருமே அவருக்கு அவருக்கு ஆதரவாக சொல்வதுக்கு ஒருவர் கூட கிடையாது. மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும், நல்ல துக்கம் உள்ளவங்களாக இருந்தார். துக்கத்தோடு இருந்தார். மனுக்குலத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவருக்கு பலவிதமான துக்கங்கள், பலவிதமான ஏளன பேச்சுகள். அவரை அவருடைய தாடி மயிரை பிடுங்கினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பல உவத்திரம் நிறைந்தவராக காணப்பட்டார். பாடு அனுபவித்தவராக இருந்தார். பலவிதமான பாடுகள். அவரை அடித்தாங்க, நொறுக்குனாங்க, சாட்டையினால் அடித்தாங்க, முள்முடி சூடினாங்க. அவர் ஆணி அறிந்து சிலுவையில் அறைந்தாங்க. எவ்வளவு பாடு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சார். அது எதுக்கு அது நம்ம அவர் தேவனால் சிறுமைப்பட்டு கைவிடப்பட்டவர்னு நம்ம நினச்சோம். ஆனால் அவர் எதுக்காக வந்தார்னா நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக. அவர் அந்த ஏசாயா 83:4 சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் ஒரு பாவமே ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தர். அவர் அவரை ரொம்ப எல்லாரும் அவரை மறந்துட்டாங்க. எல்லாரும் அவருடைய முகத்தை மறைச்சாங்க. உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, அவர் நம்முடைய பாடுகளை தான் அவர் அனுபவித்தார். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அப்படியே அவர் எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தராக இருந்தார். அவரிடத்தில் ஒரு பாவமும் காணப்படவில்லை. அடுத்து 1 பேதுரு 2
22 சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் ஒரு பாவம் செய்யாதவர். அப்போது பலியாக செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதன் பாவத்துக்குள்ளே இருக்கிறான், மனிதன் சாபத்துக்குள்ளே இருக்கிறான், வியாதிக்குள்ளே இருக்கிறான். இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் மனிதனை விடுதலையாக்குவதற்காக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் ஒரு குற்றமற்ற இரத்தம் சித்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாவத்தின் மீட்கப்படுவதற்கு குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம எப்படி மீட்கப்பட்டோம்? நாம் எப்படி ரட்சிப்படைந்தோம்? இயேசு மரித்ததினால தான் நமக்கு மீட்பு உண்டாகிறது. அவருடைய இரத்தம் குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம். அவர் பாவம் இல்லை, குற்றம் இல்லை, பரிசுத்த இரத்தம். பரிசுத்த இரத்தம், குற்றமில்லாத மாசற்ற இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தம். அதனால தான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பொன்னினாலோ வெள்ளியினாலோ பணத்தினாலோ நம்ம மீட்கப்படலை. நமக்கு என்று பெரிய ஒரு விலைக்கிரயம் இயேசு செய்தார். அதுதான் அவருடைய இரத்தத்தை சிந்தினது. இயேசுடைய இரத்தம் இல்லாமல் ஒருவரும் பாவம் மன்னிப்பு அடைய முடியாது. அதைத்தான் நம்ம பெரிய வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்கிறது. அதை தான் நம்ம அனுசரிக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோமா? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசுடைய பிடியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு வந்தவருடைய நோக்கம் நிறைவேறணும்னா, இயேசு அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நம்ம அவரிடத்தில் வரணும். இயேசுவே என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிங்க, நான் என்னென்ன குற்றங்களை செஞ்சவன், என்னென்ன பாவங்களை செஞ்சவன். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் நம்மை மீட்டுக்கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை புரிந்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவர் பாவமில்லாதவராக வெளிப்பட்டார். பாவமில்லாதவராக வெளிப்பட்டு அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக இந்த உலகத்திலுள்ள மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் எதுக்கு வந்தார்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் ஒரு பாவம் இல்லை, அவர் குற்றமற்றவர். அவர் குற்றமற்றவர் என்று எல்லாருமே கண்டு கொண்டாங்க. அவரிடத்தில் ஒரு குற்றமே கிடையாது. அவர் ஒரு குற்றமே செய்யாதவர். அங்கே நிறைய பேர் விசாரிக்கும்போது இயேசு குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கிறாங்க. இயேசு குற்றமற்றவர், இயேசு ஒரு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவரை போல ஒரு பரிசுத்தவான் இல்லை. அவர் அடிக்கப்பட வேண்டியவர் அல்ல. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவையை சுமந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். இதை நம்ம விசுவாசிக்கணும். என்னைக்கும் நம்ம பாவத்துக்குள்ளே இருந்து நம்ம நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடாது. நம்ம பாவத்தில் ஜீவித்து நாம் மரித்து போகக்கூடாது. நாம் பரிசுத்தமாக ஜீவித்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை அடைவதற்காக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். மத்தேயு 27:4 சொல்லுகிறது, இயேசு குற்றம் இல்லாதவர், பாவம் இல்லாதவர். அதற்கு அங்கே இருந்த மனிதர்களை சாட்சி கொடுக்குறாங்க. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு சொல்கிறாரு, மத்தேயு 27:4 குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்த உடனே அவர் பார்க்குறாரு, நான் இப்படி குற்றமற்ற இந்த இயேசுவை காட்டி கொடுத்தேனே, அதனால நான் பாவம் செய்தேன்னு சொல்லி மனிதனிடத்தில் போய் அறிக்கை செய்கிறார். யூதாஸுக்கு இயேசு இடத்துல வந்தாச்சுன்னா நிச்சயமாக இயேசு மன்னிக்கிறது. எந்த பாவியாக இருந்தாலும் அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறவர். யூதாஸ் இயேசு இடத்துல வந்திருந்தாச்சுன்னா நிச்சயமாக யூதாஸுக்கு அவர் விடுதலை கொடுக்க முடியும். எனவே அவர் மனிதனுடைய காலில் போய் விழுறார். அவர் இயேசுடைய பாதத்தில் தான் வரணும். மனிதர்கள் மன்னிக்க மாட்டாங்க.
மனிதர்கள் நம்ம நேசிக்க மாட்டாங்க. இயேசுடைய அன்பு எவ்வளோ பெரியது! அது கல்வாரி சிநேகம் அது அளவிட முடியாது. கல்வாரியில் நமக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுக்கொண்ட இயேசுடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த அந்த அன்பு தான் பெரிய. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்புகளும் மாறி போகலாம். ஒருவேளை தாய் தான் நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்களாக இருக்கலாம். அவங்க என்றைக்கு நம்மோட கூட இருப்பதில்லை. அவங்க அவருடைய காலங்கள் வரும்போது அவங்க மாற்றப்படுவாங்க. அது ஒவ்வொரு நேரத்துக்கும் சில தாய்கள் ரொம்ப கொடூரமானவங்க இருக்காங்க. அது ரொம்ப ரேர். அப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றபடி இருந்தாலும் இந்த இயேசுடைய அன்பு மாறாத அன்பு. அவர் நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். பாவிகளை ரட்சிப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். முதல்ல அறிக்கையிடுகிறது, இவர் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தனால் பாவம் செய்துன்னு சொல்லி காட்டி கொடுத்த யூதாசே அறிக்கை செய்கிறார். அப்படி அவர் குற்றமில்லாதவராக இருந்தார். இயேசு விசாரணைக்காரராகிய பிலாத்துவிடத்தில் கொண்டு வராங்க விசாரிப்பதற்காக. இயேசு அவர் விசாரித்து பார்க்குறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு குற்றமும் இல்லை. பொய்யான குற்றங்களெல்லாம் அவரிடத்தில் சுமத்துறாங்க. அவர்கிட்ட சுமத்தினாலும் ஒரு குற்றமும் அவரிடத்தில் காணப்படலை. அதனால் பேதுரு அந்த பிலாத்துவை அறிக்கை செய்கிறாரு. லூக்கா 23:4 சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். ஒரு குற்றமும் காணலை. விசாரித்து பார்க்குறாரு பிலாத்து. அவர் ஒரு குற்றத்தையும் காணலை. லூக்கா 23:15, உங்களை ஏரோதினத்தில் அனுப்பினேன், அவரும் இடத்தில் ஒரு குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. அப்படி பிலாத்து 2வது அறிக்கை. ஏரோதும் குற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. பிலாத்துவாகிய நானே சொல்கிறேன், மரணத்துக்கு ஏதுவான ஒன்றும் செய்யலை. இவருக்கு பதிலாக ஒரு பண்டிகை தோறும் ஒருத்தரை விடுதலையாக்குறோமே, இயேசுவை நான் விடுதலை ஆக்கிறட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் விடுதலை ஆக்கக்கூடாது, அவர் சிலுவையில் அறையுன்னு சொல்கிறாங்க. இயேசு இந்த சிலுவையில் அறையப்படுவதற்காக தான் வந்தான். இயேசுவை அவங்களே பிடிச்சு சிலுவையில் அறைய முடியாது. இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுனால தான் அவங்க சிலுவையில் அறைய முடியும். எனவே இயேசு பேசாமலே நிற்கிறார், எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருக்கிறார். அடுத்து லூக்கா 23:22, அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்று இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். ஒரு குற்றமும் நான் கண்டுபிடிக்கல, நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் பொய்யா இருக்குது, ஒரு குற்றத்தையும் நான் காணலையே, அதனால் நான் விடுவிச்சிடுறேன். அதாவது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு நியாயாதிபதியே சொல்கிறாரு, ஆமேன், நான் ஒரு குற்றத்தையும் காணலை. ஆனாலும் பிலாத்து கடைசியாக தன்னுடைய கைகளில் தண்ணியை ஊற்றிட்டு அவர் சொல்கிறார், கைகளை கழுவி அவர் அவங்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறார். நான் இவருடைய இரத்தத்துக்கு நான் பழியேற்க முடியாது, நான் ஒரு பாவத்தை ஏற்க முடியாது. இந்த குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக வருகிற பாவத்துக்கு நான் காரணமாக இருக்க முடியாது. நீங்களே அதற்கு நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கன்னார். அது எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அது அவங்களுக்கு சாபமாக வந்தது. மத்தேயு 27:19 சொல்லுகிறது, அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்றான். நீ அந்த நீதிமானை ஒன்றுமே செய்யக்கூடாது. அவர் பிலாத்துடைய மனைவி சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, அந்த நீதிமான ஒன்றும் செய்யாங்க, அது நீதிமானவர். அவர் அதாவது இவங்களுடைய பாவம் இவங்களுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு உள்ளதுக்கு தேவன் இவங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை கொடுக்குறார். ஏற்ற வாய்ப்புகளை கொடுத்தாலும் அவர் அந்த ப்ரெஷர், அந்த இவங்கள்ட்ட இருந்து வருகிற பிரதான ஆசாரியரும் ஜனங்களத்திலிருந்து வருகிற அந்த ப்ரெஷர் காரணமாட்டு ஒப்பு கொடுத்தார். அடுத்து கள்ளன் அறிக்கை இடுகிறார், மறிக்கக்கூடிய கள்ளன். லூக்கா 23:41, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத தொண்டி நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இன்னொரு கள்ளன் இயேசுவை பரிசீலித்துட்டே இருக்கிறான்.
அவனை பார்த்து சொல்கிறான், நமக்கு நாம் நியாயப்படி தான் நமக்கு தண்டனை கிடச்சிருக்கு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடச்சிருக்கு, நம்ம செஞ்ச குற்றத்துக்காக நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். இவர் நீதிபர், இவர் ஒரு குற்றம் செய்யாதவர், இவர் நீதிமான், அவரை நீ குற்றம் சொல்லக்கூடாது, நீ அவனை கடிந்து கொண்டு இயேசு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எமது அடியனை நினைத்தல்லோன்னு சொல்லி ஒரு சுருக்கமான ஜெபம் செஞ்சான். அந்த கல்வனுக்கு இயேசு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய்ன்னு சொல்லி பரதேசத்தின் பாக்கியத்தை கொடுத்தார். அவனுக்கு கிடைத்த தருணம், கடைசி தருணம், அந்த இடத்துலையும் இயேசு அவனை மன்னித்து அவனுக்கு இரக்கம் செய்கிறார். நம்ம அவருக்கு விரோதமாக என்ன பாவம் செய்தவங்களாக இருந்தாலும், இயேசுக்கு விரோதமாக பேசினவங்களாக இருந்தாலும், என்ன குற்றம் செய்தவங்களாக இருந்தாலும், இயேசுவிடத்தில் வரும்போது அவர் நம்மை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதே லூக்கா 23:47, 100க்கு அதிபதி சம்பவித்தவர்களை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். அது இவர் உண்மையிலே நீதிமான் தான். அவருடைய சிலுவையிலே வந்தபோது அவருக்கு எத்தனையோ வாய்ப்பு, சாபம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அவர் இறங்கி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு தூதர்களை அனுப்பினா தேவனை அனுப்பி கொடுப்பார், இவங்க அடித்தவங்களை திரும்பி அடிக்கிறதுக்கு தூதர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே அவர் பயன்படுத்தலை. அமைதியாக இருந்தால், பாடுகளை அனுபவித்தார். நமக்கு அதுதான் சொல்லப்படுகிறது. நம்ம பாடுகளை அனுபவிக்கணும். இந்த 1 பேதுரு 3:20 சொல்கிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அடுத்து நம்ம எடுத்த வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்பொன்னா குணமானது. சிலுவையிலே அவர் சம்பாதித்தது நம்முடைய பாவ மன்னிப்பு, நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை, நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை, இது எல்லாம் சிலுவையின் மூலமாக உண்டாகிறது. அவருடைய தழும்புலாம் நாம் குணமாகிறோம். இயேசுடைய தழும்பு இன்றைக்கு மாறாததாக இருக்கிறது. இயேசுடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே தேவனுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது என்ன குறைகள் இருந்தாலும் அவர் மன்னிப்பதற்கு நம்ம வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து அவர் நம்மை நீக்கும்படியாக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நம்ம அவரிடத்தில் வருவது தான் மிக அவசியமாக இருக்கிறது. அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வியாதிகளுக்காக அவரிடத்தில் ஜெபிக்கும்போது நம்முடைய வியாதிகளை சுகமாக்குறவராக இருக்கிறார். கல்வாரியின் கருணையீதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் மீளாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் மீளாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே.
விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவாள் வலிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவாள் வலிக்கவே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்த நுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தா நாளும் வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினபடியாலுமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கும் பிழைக்கும்படியாக உம்முடைய இரத்தத்தை சிந்தி இயேசுவை எங்களை மீட்டு கொண்டீரே உமக்கு சோத்திரம். உம்முடைய தள்முனால் எங்களுக்கு சுகம் உண்டாகிறபடியால் உமக்கு சோத்திரம். இப்போது இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோங்க. எங்களை உண்டு கூட நீங்கள் உங்களுடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமே. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நீங்கள் தான் நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். ஒரு முறை கூட எங்களை பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய உச்சந்தலையும் உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற எல்லா அசுத்தமான பாவங்களையும் தேவன் தாம நீக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற பாவங்களை தேவன் விலக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோம். சிந்தனை இருக்கிற பாவங்களை விலக்க வேணுமா ஜெபிக்கிறோங்க. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம். அதற்காக தானே இயேசு இந்த உலகத்தில் வந்து எங்களை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்கும் பொருளாக மரித்தீரே உமக்கு சோத்திரம். நீர் எங்களுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். எங்களுக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். நீதாமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். நீதாமே எங்களை மன்னித்து எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கிவிட வேணுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிக்கு நீர் பரிகாரியாக இருக்கிறபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தா நீர் பெரிய காரியங்களை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யணுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று இருக்கிறவர்களுக்கு தேவன்தாமே ஒரு அற்புதத்தை செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீர் அதிசயமான அற்புதமான காரியங்களை நடப்பித்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். விதவைகளையும் திக்கெட்ட பிள்ளைகளை ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவருக்கு துணையாக நிற்கிறவரே, சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு நீதாமே துணையாக இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நியாயம் கிடைக்காதவர்களுக்கு நியாயம் கிடைக்க தேவன் இரக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். தனிமையாக இருக்கிறவர்களுக்கு துணையாக இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா எங்களை தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தால் வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சில துதிகனமையும் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.